பொடி செய்கிறதுக்கு. இது மாதிரி கருவேப்பிலையை நல்லா உருகி எண்ணெய் காய்ச்சல்லே போடணும். நம்ம வாங்குகிற கருவேப்பிலை வேஸ்ட்டாக போகிற கருவேப்பிலை தான் இதெல்லாம். இதை அரைச்சி வச்சுக்கிட்டோம்னா பொடி மாதிரி பண்ணி நல்லா வச்சுக்கணும். மிக்சியில் அரைச்சிக்கணும். இது மாதிரி சவுண்டு கேட்கணும், சலசலன்னு. அப்போ தான் அரைக்கணும். இது மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். இது மாதிரி டப்பாவில் அரைச்சி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கணும். 3 மாதத்துக்கு வச்சுக்கலாம் அந்த பொடியை. வெந்நீரில் உடம்பு வெயிட் குறையிறதுக்கு இது மாதிரி வெந்நீர் எடுத்துக்கோங்க 1 கப்பு. அதில் 1 ஸ்பூன் போட்டால் போதும், கொஞ்சமாக போட்டால் போட்டு தேன் 1 சொட்டு ஊற்றணும். இதில் தேன் ஊற்றி அப்படியே குடிக்கிறதுனாலும் குடிக்கலாம், இல்லை வடிகட்டி வேணாலும் குடிக்கலாம். உடம்பு வெயிட்டு குறையும், முட்டிக்கால் வலியெல்லாம் நல்லாயிரும். கருவேப்பிலை கண்ணுக்கு நல்லது. சாதத்துலேயும் 1 ஸ்பூன் இவ்வளவு போட்டு நெய் போட்டு பிணைஞ்சு சாப்பிட்டுக்கலாம். டெய்லி இந்த இவ்வளோ சேர்த்தா போதும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.